இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாமா இல்லனா இசி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க சரியான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிரும் நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி தமிழ் இன்ஃபோபடி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தியுமே நான் செப்பரேட் டீடைல்டு வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு ஏற்கனவே. இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் காமனா இருக்கும், எதெல்லாம் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம பார்க்கலாம். காமனா உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சரையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சிஎஸ்சினா தெரியும் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இசினா நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎஸ்சி வந்து கம்ப்யூட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா அந்த கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி நம்ம என்னென்ன புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிப்பீங்க. நீங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு யூடியூப் இருக்கு, அப்படிதானே? யூடியூப்பும் ஒரு ஆப் தான். இதே மாதிரி உங்க மொபைல்ல நிறைய ஆப்ஸ்லாம் வச்சிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்க, இது மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு, அப்படிதானே? ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்றது, அதுக்கப்புறமா நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கூகுள்ல போயிட்டு ஏதோ ஒரு கான்செப்டை சர்ச் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றது, இந்த மாதிரி சாஃப்ட்வேர், வெப்சைட்ஸ், ஆப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி நம்மளே உருவாக்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கா? இந்த விஷயங்கள்ல நீங்க புதுசா நிறைய இனோவேட் பண்ணும், இது ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா சிஎஸ்சி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதுவே இசிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இசிஇ இப்போ வந்து உங்க மொபைலை நீங்க கையில வச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மொபைலுக்குள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, மொபைல் எவ்வளோ எஃபெக்டிவ் ஒர்க் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிவைசஸ், காம்போனன்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? இல்லைனா நீங்க சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உங்க வீட்லயே வாஷிங் மிஷின் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, நீங்க கையில இப்போ ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டுறீங்க, இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு, அப்படிதானே? அதாவது இப்போ பாருங்க, உங்க மொபைல் மூலமா நீங்க இப்போ பேசுறீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கிறவர் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்க குரல் வந்து அவருக்கு அங்க கேட்கும். அதுக்கப்புறமா அதை விட அட்வான்ஸ்டா இப்போ நம்ம வீடியோ கால் எல்லாம் பேசுறோம், நீங்க இப்போ இருக்கிறது அவங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இந்த கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ரொம்பவே வளர்ந்துருக்கு, அப்படிதானே? இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் பத்தி நம்ம இசிஇல படிப்போம். இதுல எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இயல்பாவே இருந்துச்சு அப்படின்னா நீங்க இசிஇ சூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர், அதாவது சிஎஸ்சில படிக்கக்கூடிய விஷயங்களும், ஹார்ட்வேர் அதாவது இசிஇல படிக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் ஆகி நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து உங்க ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்குவோமே, அந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க ஓபன் பண்ணிலாம் பாத்தீங்கன்னா அதுல சர்க்கியூட்லாம் இருக்கும். உங்க பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும், ஆனா அதுக்குள்ள நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் வந்து சோல்டரிங் பண்ணி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். பட் நம்மளுக்கு பாக்குறதுக்கு சின்னதா தெரியுது. இந்த மாதிரி அந்த ஹார்ட்வேரை டீல் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இசி ரிலேட்டடா படிச்சவங்க. இதுவே அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆப்ஸை வந்து யாரு டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவங்க தான். இப்போ ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில ஸ்மார்ட் வாட்சஸ்ல காமிக்கும். அது எப்படின்னா அதுல வந்து இன்பில்ட்டா சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. சென்சார் அப்படிங்கிறது ஹார்ட்வேரோட ஒரு பார்ட். இந்த மாதிரி சென்சார்ஸ், இந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையும் ஈஸி டீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த ட்ராக்கர், அந்த சென்சார் மூலமா எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்க அப்படிங்கறது சென்ஸ் ஆயிடுச்சு. ஆனா டிஸ்பிளேல நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல காமிக்குது இல்ல, இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரா வந்து அது காமிக்குது, அப்படிதானே? இந்த சாஃப்ட்வேர் விஷயங்கள் எல்லாத்தையும் டீல் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்சி சம்பந்தமா படிச்சவங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்சியோட கான்செப்ட்ஸும் இசியோட கான்செப்ட்ஸும் கம்பைன் ஆகி தான் அந்த சிஸ்டம் வந்து முழுமையடையுது. இது மாதிரி தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ரெண்டுமே சேர்ந்து வேலை செய்யும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்க கையில மொபைல் போன் இருக்கு. இந்த ஆக்சுவலா அந்த மொபைல் போனை டிசைன் பண்றவங்க, இது உள்ள இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ் எல்லாம் டிசைன் பண்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ், அதாவது இசி படிச்சவங்க. இதுவே அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாமே யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சிஎஸ்சி படித்தவங்க.
சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக படிப்பீங்க. இதுவே இசிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறமா வந்து சிக்னல் ப்ராசஸிங், மைக்ரோ கண்ட்ரோலர் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் இசிஇலையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் உங்களுக்கு இருக்கும். சிஎஸ்சி அளவுக்கு அதிகமாக இருக்காது, ஆனால் வந்து பேசிக் லெவலில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கும் இங்கே தேவைப்படும் நிறைய இடத்துல. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, எது ஈஸியா இருக்கும், எது கஷ்டமா இருக்கும், ஈஸி ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இசிஇல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும், மேக்ஸினுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க பிசிக்ஸ்லாம் ரொம்ப பெருசா தேவைப்படாது. ஈஸியில் நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லையும் மேக்ஸ்லையும் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்சி ஈஸியாக இருக்கும். ஈஸியை நீங்கள் மேபி கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம அடுத்து ஜாப் ஆஸ்பெக்ட்ஸுக்கு வருவோம். இசிஇ அண்ட் சிஎஸ்சி இதுக்கு ரெண்டுக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பரா, வெப்சைட் டெவலப்பரா இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸில் இருக்கக்கூடிய பல விதமான ரோல்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக போக முடியும், ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. அடுத்து நம்ம இசிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், சாஃப்ட்வேரையும் தாண்டி கிடைக்கும். நிறைய பேர் இந்த இசிஇ எதுக்கு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இது முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஐடி கம்பெனிக்கும் போய்க்கலாம், ஈஸியாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிக்கும் போய்க்கலாம், ஈஸியாக கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கம்பெனிஸுக்கும் போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுனால நிறைய பேர் ஈஸியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் ஈஸியை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக போகணும்னு நினச்சிங்கனாலும் போய்க்கலாம், ஏன்னா டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸுக்கு போனாலும் போய்க்கலாம், ஐடி கம்பெனிஸுக்கும் போய்க்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பேசிக் லெவலாக ப்ரோக்ராமிங்கும் இங்கே கற்றுப்பீங்க. நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி கம்பெனிஸுக்கு போகிறதுக்குமே எலிஜிபிள் தான். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்திலே ஃபிக்ஸ்டாக வந்து நான் ஐடி கம்பெனி தான் அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிஎஸ்சிக்கே கொடுத்துடலாம். இல்லை நான் வந்து ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கும் ஐடியா இருக்குது, அதே மாதிரி மற்ற ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் அதுலேயும் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இசியை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும், அந்த மாதிரி ஒரு கோலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து இசி தான். கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது இசிக்கு நிறைய வேகன்சிஸ், கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் வந்து ரெகுலரா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்ஸை நீங்க எழுதி நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு இசியை முடிச்சு போக முடியும். ஆனா சிஎஸ்சிக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனா கம்பேரிட்டிவ்லி வேகன்சிஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் சிஎஸ்சியை பொறுத்தவரையில். நான் சொல்றது வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ், இதை தாண்டி வந்து எனி டிகிரி எலிஜிபிள் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு வந்து யாருனாலுமே நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். என்னென்ன கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் இசிஇ முடிச்சவங்கள ஹையர் பண்ணுவாங்க, அதுக்கான வேகன்சிஸ்லாம் எங்கெல்லாம் அதிகமாக விடுவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நான் இசிஇ பத்தி அப்லோட் பண்ண வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். நீங்க இன்னுமே தெளிவா சிஎஸ்சில என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கு, அதுக்கப்புறமா இசிஇல என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே இசிஇ பத்தியும் சிஎஸ்சி பத்தியும் தெளிவா டீட்டெயில்டா செப்பரேட் வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதாவது இசிஇக்கும் சிஎஸ்சிக்கும் செப்பரேட் வீடியோஸில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன ஐடியாவில் இருக்கீங்க நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சிஎஸ்சியா இசியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஞாபகமாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் இன்ஃபோபடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம சேனலில் இனிமேலும் பல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம்.